கரூர் துயரத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து நாளையிலேருந்து வந்து பொதுமக்களை சந்திக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நாளைக்கு கல்யாணமும் கூட. காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு தனியார் மண்டபத்தில் அவருக்கு கல்யாணமா. பொண்ணு யாருன்னு உங்களுக்கு கூட தெரியலாம், ஆனால் எங்களுக்கு சத்தியமா தெரியாது. ஏண்டா, கல்யாணம் சொல்றது நாங்கள் விமர்சனம் தான் பண்றோம். ஒரு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவங்க பிரச்சாரம் பண்ண போறாலும் சாவு விழுவுது. இவனுங்க சந்திக்கிறது வந்து முதலாளித்துவம்பாங்கல்ல, அது போல இருக்கு. போயிட்டு மண்டபத்துல வந்து இதுல கல்யாண மண்டபத்தை மாதிரி கல்யாண மண்டபத்துல சந்திக்கிறது. இப்ப வந்து காலேஜ்ல சந்திக்கிறாராம் காஞ்சிபுரத்துல பொதுமக்களை. இவங்களுக்கு டிக்கெட் வாங்கி மக்கள் வந்து இவரை ஓட்டு போறதுக்கு இவரை போய் இவங்களை பார்த்து நல்லா சூப்பரா இருக்காரு தளபதி, இவருக்கு நம்ம ஓட்டு போடலாம், இவர் சூப்பரான கொள்கை வச்சிருக்காரு அப்படின்னு மக்கள்லாம் போய் நின்றுட்டு இவர்கிட்ட வந்து ஓட்டு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு வரணுமா. எனக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இவர் தான் அரசியலா? அரசியலை விடு. உங்களுக்கு ஏதாவது சுயபுத்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா? எதுவுமே கிடையாதுன்னா செவனேனி வீட்டில் படுத்துருக்கணும். பனையூர் இதுல கட்சி ஆரம்பிச்சு விட்டு பனையூர்ல படுத்துருக்கிறது தான் பிரச்சனை. சும்மா படுத்திருந்தா எவனும் உங்களை கேட்க போறது இல்லை. இத்தனை வருஷமா சும்மா படுத்திருந்தீங்க, எவனும் கேட்கல. கட்சி ஆரம்பிச்சுட்டு அங்க போய் படுத்துருக்கிறதுனாலதான் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. இப்ப உடனே அடுத்தது சொல்லுவானுங்க, நீங்க வந்து அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஏன் நடத்த போறோம் அப்படின்னு. அனுமதி கொடுக்கலன்னா முறையா ஒரு கூட்டம் வந்து கட்டுப்பாடு இல்லாம அடங்காத கூட்டமா இருக்கு, அதனாலதான் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, எங்க இதெல்லாம் விர்ச்சுவல் வாரிசுங்க. நாங்க வந்து ஆபாசம்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க, கெட்ட வார்த்தையும் பேச மாட்டோம் அப்படின்னு என்னன்னு கூட தெரியாது அப்படின்னு நாங்க சத்தியம் பண்ணுவோம் விஜய்கிட்ட கூட, விஜய் மேலேயே சத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற இந்த தொண்டர்களை வச்சிருக்கவங்க. அப்படி பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து கிரீஸ் தடவுனீங்க? அணில் குஞ்சுக்கு ஏறாம இருக்கிறதுக்கு தானே கிரீஸ் தடவுனீங்க உங்க மாநாட்டுல. அதே போல இப்ப இன்னைக்கு நாளைக்கு சந்திக்க போற அந்த காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா 10 அடி 15 அடி உயரத்துக்கு வந்து ஷீட்டால மறைச்சிருக்காங்க. எதுக்கு மறைச்சிருக்கீங்க? உங்க தொண்டர்கள் அவ்வளவுதான் அப்படியே சூப்பரான தொண்டர்களாச்சே, எதுக்கு மறைச்சிருக்கீங்க?